மத்திய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் மறைக்கப்படுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி திமுக என்ற கட்சியே இனி இருக்காது என சூளுரைத்துள்ளார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கும் அடிக்கல் நாட்டிய பிரதமர் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கப்பலின் இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மத்திய அரசின் திட்டங்களால் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் ஆனால் அந்த திட்டங்கள் மறைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். எனினும் தடைகளை தாண்டி தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தியே தீர்வோம் என பிரதமர் சூளுரைத்தார். तमिलनाडु में कई अखबार हैं, कई टीवी चैनल हैं जो इन खबरों को छापना चाहेगी, दिखाना चाहेगी, लेकिन यहां जिस प्रकार की सत्ता है वो उनको ये नहीं करने देगी. लेकिन उसके बावजूद भी हम तमिलनाडु की सेवा में कभी रुकेंगे नहीं, विकास के कामों को अटकने नहीं देंगे. விழாவில் உரையாற்றும் போது ஆளுநர் RN ரவி மற்றும் மத்திய அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிட்ட பிரதமர் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் திமுக MP கனிமொழி ஆகியோரின் பெயரை தவிர்த்தார். இதன் பின்னர் நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி இனம் மொழி என மக்களை பிரித்தாளும் திமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சியே இனி இருக்காது என அவர் ஆவேசமாக கூறினார். आपके टैक्स के मनी का अपमान किया, आपका अपमान किया, ऐसा आंखें बंद करने वाले, पूरी तरह न देख पाने वाले ये डीएमके को अब सजा करने का मौका आ गया है. குடும்பத்தினரின் வளர்ச்சிக்கு மட்டும் திமுக முக்கியத்துவம் அளிப்பதாக சாடிய பிரதமர் மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு தடுப்பதாக குற்றம் சாட்டினார். முன்னதாக அல்வாவை போல நெல்லை மக்கள் இனிப்பானவர்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார். திருநெல்வேலி ஹல்வா, the people of the district and their affection is also very, very sweet. மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களில் பாஜக வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் நெல்லை மக்களின் ஆசையோடு பிரதமர் பதவியில் மீண்டும் அமர்வேன் என்றும் நரேந்திர மோடி தெரிவித்தார்.